நேத்ரன் அவர்களோட பென்ட்ரைவை பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பயங்கரமாக அதிர்ச்சியாகி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அப்படி அந்த பென்ட்ரைவில் என்ன இருந்துச்சு, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சீரியல் ஆக்டர் நேத்ரன் கல்லீரல் புற்றுநோய் காரணமாக நம்ம எல்லாரையுமே விட்டு பிரிஞ்சு போயிருந்தாரு. அவரோட மறைவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. தொடர்ந்து அவரோட குடும்பத்தை பற்றியும் அவரோட லைஃப்பை பற்றியும் ஏராளமான விஷயங்கள் சோசியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, நேத்ரன் அவர்களோட இறப்புக்கு அப்புறம் அவருக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள் வீட்டை சுத்தம் பண்ணுறது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா, அப்படி அந்த மாதிரியான மேட்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நேத்ரன் அவர்களோட பென்ட்ரைவ் ஒன்று, பர்சனல் பென்ட்ரைவ் ஒன்று கிடச்சிருக்கு. இந்த ஒரு பென்ட்ரைவில் என்ன இருக்குது அப்படின்னு அவங்களோட மகள்களும் சரி அவங்க ஒய்ஃபும் சரி பென்ட்ரைவை போட்டு பார்த்துருக்காங்க. அப்படி அந்த பென்ட்ரைவை போட்டு பார்க்கும்போது பென்ட்ரைவுக்குள்ள ஏராளமான ஃபோல்டர்ஸ் இருந்திருக்கு. இவரோட அசையும் மற்றும் அசையாத சொத்துக்கள், முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு அது எல்லாத்தையுமே ஒரு ஃபோல்டர் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஃபோல்டர் பண்ணி வச்சிருந்திருக்காரு. இவருக்குன்னு தனியாக பர்சனலாக ஒரு ஃபோல்டர் இருந்திருக்கு. அதில் இவரோட சின்ன வயசு ஃபோட்டோ, இவர் ஆரம்ப காலங்களில் சினிமாவில் வாய்ப்பு தேடும் போது எடுத்த ஃபோட்டோஸ், சினிமாவில் பிஹைண்ட் த சீன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அது எல்லாமே இருந்திருக்கு. அண்ட் அவர் பீரியடில் ஒரு கேங்காக இருந்திருப்பாங்க. அந்த கேங் ஃபோட்டோலாம் அவரு ரொம்பவே ரசிப்பாராமா. அந்த ஒரு ஃபோட்டோஸ்லாம் இருந்திருக்கு. அதை தொடர்ந்து இவங்களோட பொண்ணுங்க ஃபோட்டோஸ்க்குன்னு தனியாக ஒரு ஃபோல்டர் போட்டிருக்காரு. அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கிறதுலேருந்து இப்போ வரைக்கும் வளர்ந்து வந்திருக்க எல்லாத்தையுமே அவர் ஃபோல்டர் போட்டு வச்சிருந்திருக்காரு. கடைசியாக ஒரு ஃபோல்டரில் அவங்களோட ஆசை மனைவிக்காக ஒரு ஃபோல்டர் வச்சிருந்திருக்காரு. அதில் அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ், அவங்களோட கல்யாண ஃபோட்டோஸ், அவங்க வெளியில் ட்ரிப் போயிருக்கப்போ எடுத்துருக்க ஃபோட்டோஸ் அப்படின்னு எல்லா விதமான ஃபோட்டோஸுமே இருந்திருக்கு. மனுஷன் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே தனித்தனியாக ஃபோல்டர் போட்டு அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண எல்லா மெமரிஸையுமே ஃபோல்டராக போட்டு சேவ் பண்ணி வச்சிருந்திருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க பயங்கரமாக ஷாக் ஆகி இருந்திருக்காங்க. அண்ட் இவ்வளோ மாதிரியான மெமரிஸ் அப்பா கூட இருந்திருக்கு அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னல் ஆகி அழுகவுமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்களாமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில் தெரிய வந்து நம்மளையுமே மிகப்பெரிய ஒரு சோகத்துக்கு உள்ளாகியிருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, சென்னை உயர்நீதிமன்றம் ஆக்டர் சிங்கமுத்து அவர்களுக்கு உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்கு. வடிவேலை பற்றி இனிமேல் அவதூறு பரப்பக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ஒரு உத்தரவு. காமெடி ஆக்டர் சிங்கமுத்து அவர்கள் ரீசெண்டாக பல யூடியூப் சேனல்ஸ் பேட்டியில் வடிவேலு அவர்களை பற்றி ஏராளமான கருத்துக்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. இதை பார்த்துட்டு வடிவேலு அவர் மேலே கேஸ் ஒன்று போட்டிருந்தாரு. என்னை பற்றி அவதூறு பரப்பிட்டிருக்காரு, மேலும் என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்குனதுனால 5 கோடி ரூபாய் வேணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. அண்ட் அவருக்கு எதிராக சிங்கமுத்து அவர்களுமே கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு கேஸ் சமீபத்தில் தீர்ப்புக்கு வந்திருக்கு. இதில் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வடிவேலுவை பற்றி இனிமேல் சிங்கமுத்து அவர்கள் எங்கேயுமே அவதூறு பரப்பும்படி பேசக்கூடாது. அண்ட் இது நாள் வரைக்கும் பேசியிருந்த அனைத்து வீடியோக்களையுமே டெலீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான உத்தரவு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்கு சிங்கமுத்து அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, வடிவேலு அவர்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் இந்த மாதிரியான ரிசல்ட் வந்திருக்கு, உண்மையிலேயே இதை ஏற்றுக்கவே முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு காலத்தில் இவங்களோட காமெடியை பார்த்து நம்ம சிரித்தோம், ஆனால் இவங்க இன்னைக்கு இப்படி நடந்துக்கிறத பார்த்தா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதையும் சேர்த்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.